தனது வீட்டின் அருகே எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, விவரங்கள். சுபா, நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் ஒவ்வொரு அவருடைய தோட்டத்தில் இருந்து அவர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டு பல கோணங்கள் விசாரித்து வருகின்றனர். தற்போது ஜெயக்குமார் உடல் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வந்து வரப்பட்டது. ஜெயக்குமார் உடல் பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்ட போது தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியின் குழு தலைவர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராஜேஷ் உடனிருந்தார். மாவட்டத்தில் ஜெயக்குமார் உடல் ஆராய்வு தற்போது துவங்கியிருக்கிறது. உடல்கூறு ஆய்வை மருத்துவர் செல்வமுருகன் மற்றும் சுதன் செய்து வருகின்றனர். இந்த உடற்கூறு ஆய்வினை வீடியோ கேமரா மூலம் ஒளிப்பதிவு செய்து வருகின்றனர். இந்த பிரேத பரிசோதனை முடிந்து ஜெயக்குமாரின் உடல் நாளை காலை திசை நிலையில் அடக்கம் செய்யப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நாளை காலை கலந்து கொள்வதற்காக நெல்லை வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை முன்பு காங்கிரஸ் கட்சியின் குவிந்த வண்ணம் வருகின்றனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.